இப்ப அவங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா விஜயோடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா இது சொல்லிருக்காங்க. திமுக தான் பின்னாடி பாத்தாங்க யாரோ ஒரு ஆள் பார்த்தா செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா தவறான ஒரு கருத்து பார்த்தா மக்கள் முன்னாடி இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? இது எப்படிங்க அவங்க ஃபேமிலி இஷ்யூ, இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்? ஏன்னா எலெக்ஷன் டைம் முன்னாடியே எதுக்கு போகணும்? அதுவும் அவங்க மனைவியே பாத்தா அது அவங்க மனைவி தான் பார்த்து இவங்க கேட்கணும். திமுக இதுக்கு அந்த மாதிரி சில்லறதனால திமுக காரங்க செய்ய மாட்டாங்க. ஓகேண்ணா. இப்ப விஜய் பற்றி உங்க கருத்து இல்ல? விஜய் வருவாரு, கணிசமான ஓட்டை பிரிப்பாரு, பிரிச்சுட்டு அதோட அடங்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அது எந்த அளவுக்கு ஓட் பண்ணிக்கலாம் அவருக்கு பாதிப்படை இல்ல, இது ஃபேமிலி இஷ்யூக்கும் அரசியலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அந்த சீமானுக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது. மிகப்பெரிய பாதிப்பை பார்த்தீங்கன்னா அவர் சந்திச்சாரு. ஏன்னா மிகப்பெரிய மாற்றங்களா வரணும்னு பார்த்தீங்கன்னா 2021 நினைச்சாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்ப மறுபடியும் இப்படி மாற்றங்கள் வேணும்னு நினைச்சிட்டு அவர் விஜய் என்ன வந்தாரு, மறுபடியும் அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும்? அது அவரு தான் கடந்து போனோம். ஏன்னா ஃபேமிலி இஷ்யூ எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி இஷ்யூ பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது விஜய் சார் தான் கடந்து போனோம். ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி டக்குனு இந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் திமுக சதி, இது திமுக ஆளுங்க பண்ணிட்டாங்க நம்புறாங்க இல்லையா? இதையும் செந்தில் பாலாஜி மேலேயே போடுவாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மேலேயே போடுவாங்க. அவர் தான் பண்ணிட்டாரு, 10 ரூபா அவர் பண்ணிட்டாரு. அதுதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ திமுக மீட்டிங் தொடர்ச்சியாக ஒரு 4-5 மீட்டிங் நடந்துருக்குது. ரொம்ப அழகா நேர்த்தியா பண்றாங்க. இப்போ திருப்பியும் ஒரு விஜய் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க, அடிச்சுன்னு புடிச்சின்னு. அப்போ அங்கே ஒழுங்குபடுத்தவே ஆள் இல்லை. அவங்க வராங்க இஷ்டத்துக்கு, அவங்க போறாங்க. அதான் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தை மாநாடு நம்ம கூடாத கூட்டம் கிடையாது. தன்னிச்சையாவே நம்ம விடுதலை சிறுத்தை மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் கூடும். இது வரைக்கும் அசம்பாவிதம் ஒன்றும் நடந்து கிடையாது. அவ்வளோ நேர்த்தியா நிர்வாகிகள் அழகா நடத்துவாங்க. விஜயண்ணா பார்த்தீங்கன்னாக்கா, விஜயண்ணா மனைவி பார்த்தீங்கன்னாக்கா விவகாரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா போயிருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் அது அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர். நம்ம எதுவும் நோ கமெண்ட்ஸ். ஒரு அரசியல் இது வந்து அரசியல்வாதி உள்ள என்ட்ரி ஆகும் போது அது ஃபேமிலி மேட்டராகவே இருக்கட்டும், அது வந்து அரசியலை பாதிக்கும்ல. அது கட்டாயம் பாதிக்கும்ன்றது அவங்கவுங்க, அது அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதில் நம்ம தலையிட எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி பார்வை பார்ப்பாங்க மக்கள் கிட்ட. அது ஒரு நெகட்டிவான இம்பாக்டா தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா அண்ணன் சீமானும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஓகேங்களா? இப்ப அடுத்தபடியா அது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம அதுல மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு உள்ள வரவங்க எல்லாருமே ஏதாவது விஷயத்துல இல்ல, அவரெல்லாம் எந்த பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அதெல்லாம் சீமான் ஒரு தனி கொள்கையோடு இருக்காரு. அவருமே என்ன பொறுத்தவரையிலையும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீமான் கட்சியில இருக்கிறாங்க. ஸோ அதனால அவருடைய கொள்கை தனி. ஸோ அவருக்கு பின்பலங்கள் வேற மாதிரி பின்பலங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால அது ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியா தான் எப்பவுமே தமிழகத்துல இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, இருக்கலாம். மேபி அது உண்மையா கூட இருக்கலாம், இல்ல அது ஃபேக்கா கூட இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் ஃபேக் நியூஸ் எல்லாரும் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம எடுத்தோடனே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஆனா அதுக்குன்னே ஃபேக் நியூஸ் இதை சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபேமிலி வேற, பாலிடிக்ஸ் வேற. இல்ல இது நீங்க பிரேக் நியூஸ் கொடுக்குறாங்கன்றது வேற. ஆனா அவங்க மனைவியே பிரேக் நியூஸ் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது மீடியா கிட்ட எதுவும் இன்னும் வரல. மீடியா கிட்ட அவங்க டைரக்டா போய் பேசுறது வரலன்றீங்களா? ஓகே, அது டைரக்டா பேசணும் வந்தா தான் நம்புவீங்க. கண்டிப்பா. சரி, வரலாம் ப்ரோ. ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆதரிச்சுனா அவங்க அடுத்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியும்ல. இப்ப ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்தவங்க தான். டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை விஜயோடைய மனைவி பார்த்தனாக்கா கொடுத்துருக்காங்களே, அது எந்த நடிகையா இருக்கும் நீங்க கேட்குறீங்க இருக்கு? அது சொல்லலாமா? இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. நம்ம எந்த படத்துல நடிச்சிருக்காங்க சொல்றேன். இல்ல 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 எந்த நாங்க பேக் எலெக்ஷன் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிச்சு நம்ம சொல்லிக்கலாம். அது வேற ஆனா எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. யாருக்கும் தெரியாமலாம் இருந்தது. இல்ல ஒரு 3 நடிகை பேர் சொல்றாங்க. ஐயோ, யாரு ப்ரோ? இல்ல 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 படம் பேரை சொல்லவா ப்ரோ? இல்ல 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 ப்ரோ. அது எலெக்ஷன் முடிட்டோம் நம்ம அது அதுவா வெளியே வரும். அதுவா வெளியே வரும். ஒருவேளை விஜய் தப்பு பண்ணிருப்பா நம்புறீங்க? இல்ல இல்ல கண்டிப்பா அவரை பத்தி அப்படி நினைக்க முடியல. அப்படி பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்ப இந்த நியூஸ் வெளியே வந்ததுனாக்கா விஜய் கிட்ட இருந்து உண்மையான அவர்கிட்ட தான் பாதுகாப்பு வேணும் பெண்களுக்குன்ற மாதிரி நியூஸ் வரும். கண்டிப்பா வரும். இனிமே தான் கேட்கவே இருப்பாங்க. கண்டிப்பா வரும். அதை பத்தி மக்கள் என்ன பேர் நினைப்பாங்க நினைக்கிறீங்க?
தெரியல ப்ரோ. ஆனா இப்ப கூட இப்போ வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியல அவரை பத்தி, அவர் இப்படி பண்ணுவாருன்னா. அது ஏன் தெரியல. அவங்க பொண்டாட்டி ஒய்ஃப் அது வேற ஏதாச்சும் ஒரு சண்டையா கூட இருக்கலாம். அதுக்குன்னு அவர் வந்து அப்படி நினைக்க முடியல. சரி அவர் இப்படிலாம் அவனுக்கு நடிகர் இப்படிலாம் வச்சிருப்பாரா செஞ்சிருப்பாரா அப்படின்னு. சரி, பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. புரியல ப்ரோ. டாபிக் பார்த்தா பிரேக்கிங் நியூஸே பார்த்தா விஜயோட டாபிக் தான் பார்த்தா போய்கிட்டு இருக்கு. அவங்களோட மனைவி பார்த்தாக்கா 2021 பார்த்தாக்கா இது தப்பு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா. ஆனா எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன் கேட்டீங்களா? பார்த்தேன் 2021 ஏப்ரல்லே இல்லதான் அவங்க சொல்லியிருந்தது. அதான் 2021 நான் ஏப்ரல்லே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னதுக்கு அவங்க சரி இதோட இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிச்சதுனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் எலெக்ஷன் தள்ளி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரோட யோசனை அதான். எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இதை பண்ணிருக்கலாம். அவங்க அவங்க அவரையும் கொஞ்சம் நினைச்சு பாத்துருவோம். சரி நம்ம ஹஸ்பண்டுன்னு இப்ப பண்ணதுனால மக்கள் மத்தியில கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 வருஷமா பார்த்தா வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 மாசம் வெயிட் பண்ணா கண்டிப்பா அதேதான். எலெக்ஷன் முடிஞ்சிருக்கோம். அதுக்குள்ள ஒரு பேர் டேமேஜ் பண்ணணுன்றதுக்கு யாரா செயல்பட்டு பண்றாங்களா? அதான் ப்ரோ சொன்னால ப்ரோ வந்து ஒய்ஃபையே எல்லாம் தூண்டி விட்டுருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து இது இன்னும் இந்த நியூஸ் வந்து நமக்கு அப்ரூவலா வந்து நமக்கு அஃபிஷியலா வரல. ஜஸ்ட் நம்ம வந்து எல்லா இன்ஸ்டாகிராம் இப்போ நமக்கு சோஷியல் மீடியான்றது வந்து இன்ஸ்டாகிராம் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து நம்ம போடுற எல்லா நியூஸும் பார்க்குற நியூஸ் எல்லாமே நமக்கு வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அஃபிஷியலா அது எதாக இருந்தாலும் கேட்டுட்டு வேணா நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா அது வந்து 26 வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எதாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பா இதனால தடுப்பூசிக்கு வந்து ஓட் பேங்கிங் கம்மியாகும். இல்லை ப்ரோ மேபி ஆகலாம் ப்ரோ. மேபி ஆகலாம். பட் ஆனா ஏன்னா இது ஒரு கெட்ட பேர் மாதிரி தானே. ஏன்னா இனிமேதான் வரும். இப்பதான் ஈவினிங் தான் வந்திருக்கு. என்ன நாளைக்கு நியூஸ்ல இருக்குது. இருக்குல்ல எலெக்ஷன் டயத்துல தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் மேல கரூர் சம்பவம் அந்த அது கூட அது சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் ஒரு யதார்த்தமா நடந்தது. அதெல்லாம் அது வந்து அவர் வேலையே பண்ணல.